அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கு திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருந்த நிலையில் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள். கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்து சென்ற நிலையில்தான் அந்த 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே அதை விசாரிப்பதற்காக தமிழ்நாடு அரசு SIT என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கும் அசோக் கர்க் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு விசாரணை குழுவினர் தற்போது கரூரில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த பொதுமக்கள், உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடமும் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு காவல்துறை மீதுதான் நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோம். அந்த பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காவல்துறை முறையாக ஒத்துழைப்பு வழங்காததுதான் காரணம் என்று குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். நாங்கள் குற்றம் சாட்டக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையை எங்களுடைய குற்றச்சாட்டுகளை விசாரித்தால் எங்களுக்கு நீதி கிடைக்காது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், காவல்துறையினுடைய ATGP உள்ளிட்டவர்கள் எல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் பேசும் பொழுது ஒரு பக்க சார்புடன் எங்களை குற்றம் சாட்டக்கூடிய விதமாக கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். எனவே விசாரணை ஆணையம் தன்னுடைய விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு முன்முடிவோடு செய்தியாளர்களை அரசு தரப்பிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மத்திய புலனாய்வு அமைப்பான CBI மூலமாக விஜயினுடைய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின்னணியில் இருந்த காரணங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி CBI விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். நேற்றும் இன்றும் இந்த வழக்கை விசாரணை செய்திருந்த உச்சநீதிமன்றம் அரசு தரப்புக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்களை நோக்கியும் பல்வேறு தகவல்களை கேட்டிருந்தார்கள். அதன் குறிப்பாக அரசு தரப்பை நோக்கி எழுப்பப்பட்டிருந்த கேள்விகளிலே உடற்கூறு ஆய்வெல்லாம் எவ்வாறு செய்யப்பட்டது, ஒரே இரவுக்குள் எவ்வளவு மருத்துவர்களை அங்கே அழைத்து வந்தீர்கள் என்பது உட்பட பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் அடுக்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் நடைபெற்றிருந்த விசாரணைகள் தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருந்தது. மேலும் விஜய் தொடர்பாக தனி நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே கூறியிருந்த கருத்துக்கள் குறித்தும் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திலே நீதியரசர்கள் எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் எப்போது தீர்ப்பு வரும் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் நாளை மறுநாள் அந்த தீர்ப்பு வர உள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுவிலே CBI மூலமாக அந்த வழக்கின் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் படி தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய அசோக் கர்க் தலைமையிலான அந்த விசாரணை குழுவினர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, கரூர் சம்பவம் ஏற்படுவதற்கு பின்னணியிலே சில அரசியல் காரணங்கள் இருந்திருக்கின்றன என்றெல்லாம் குறிப்பிட்டு தங்களுடைய மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். CBI விசாரணை வேண்டும் அவர்கள் கேட்டிருந்தது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பாக, விஜய் தலைமை பண்பு இல்லாதவர், தமிழக வெற்றி கழகத்தினர் பொறுப்பற்ற முறையில் அன்றைய தினம் நடந்து கொண்டார்கள், இதுவரை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாரும் அங்கே சென்று பார்க்காதது ஏன் என்றெல்லாம் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி எழுப்பியிருந்தார். அந்த கருத்துகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கோரிக்கையை உச்சநீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் அது போன்ற வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில்தான் இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவுற்றிருக்கின்றன. தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்பட உள்ளது. நாளை மறுநாள் திங்கட்கிழமை தீர்ப்பளிக்கும் பொழுது தாவேகாவினர் கேட்டிருக்கக்கூடிய CBI விசாரணை அவர்களுக்கு கிடைக்குமா அல்லது தமிழ்நாடு காவல்துறையை தொடர்ந்து இது குறித்து விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், ஒரு விசாரணை அமைப்பு தொடக்க நிலை விசாரணையை தற்பொழுதுதான் மேற்கொண்டிருக்கின்றது. விசாரணை தொடங்கும் பொழுதே CBIக்கு செல்ல வேண்டும் என்று கேட்பது சரியான ஒரு தீர்வாக இருக்காது. அது மட்டுமல்லாமல் விசாரணையில் திருப்தி இல்லை என்றால்தான் அவர்கள் CBI உள்ளிட்ட வேறு விசாரணை அமைப்புகளை தங்கள் நிவாரணத்திற்காக நாட முடியும். எனவே CBI விசாரணைக்கு அனுமதி வழங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, சம்பவம் நடந்திருக்கக்கூடிய கரூரிலே கள ஆய்வு உள்ளிட்ட அனுபவங்களை கொண்டவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினர் தான். CBI வசம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச காவலர்களுக்கு மேலும் மேலும் வழக்குகளை குவிக்க கூடாது என்று சொல்லிதான் தமிழ்நாடு அரசு தங்களுடைய காவல்துறை மூலமாகவே இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்வதற்கான ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.